முழுவதும் கருப்பு உடை அணிந்து கலைந்த முடியை சரி செய்து குள்ளாவை மாட்டிட்டு கையை கட்டிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். வைப்ரண்டான வாட்டர் பாட்டில தண்ணியை குடிச்சுக்கிட்டே வெளி உலகத்துக்கான வாகனத்தை எடுத்துட்டு வந்துட்டு வந்த உடனே ஏண்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. காரணம் இந்த மாதிரி கடைகளை பார்க்கும்போது வர கிரேவிங் தான். இது கடை இல்லைங்க, கல்வெட்டு. நான் இந்த சவால் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த அளவுக்கு கிரேவிங் வந்ததே இல்லை. பத்திய உணவை தவிர்த்து மத்த உணவு மேல வர நாட்டத்தை கட்டுப்படுத்த எனக்கு இருந்த ஒரே வழி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு விரைந்து போய் பயிற்சியில ஈடுபடுறது தான். குழந்தையாய் நான் மாறேன்னு ஏதோ ஒரு ஞாபகத்துல பூங்காக்கு போய் இங்க ஒர்க் அவுட் பண்ண ஒன்னும் இல்லைன்னு போன வேகத்திலேயே திரும்ப வந்துட்டேன். ஃபைனலா எனக்கான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அங்க கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு நல்ல காரியத்தை இனிப்போட ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கான ஒர்க் அவுட்டை புஷ்அப் போட ஆரம்பிச்சேன். அதை முடிச்சுட்டு பைக் புஷ்அப்ல ஒரு செட் பண்ணும்போது அங்க இருந்த காவலர்கள் நேரமாச்சு சுட்டிக்கண்ணா நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்பிவிட்டாங்க. சரின்னு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபோன் பேசிட்டு சிறிது நேரம் சகோதரனோட ஒரு உரையாடலை போட்டு வீட்லயும் சேம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ண ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஐ எம் ஸ்டில் ஒர்த் இட். எழுதப்படாத விதியான கட்டிங் டைம்ல பண்ண வேண்டிய கார்டியோவை பண்ணிட்டு கடைசி மீலான வேக வச்ச சிக்கன் மற்றும் வெள்ளை நிற சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன்.